أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் கட்டளைப்படியும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின்படியும் செயல்பட்டவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்விலும் ஏழைகளை பேணுதல் மற்றும் வள்ளல் தன்மை ஆகியவற்றின் பல நிகழ்வுகள் நமக்கு கிடைக்கின்றன. அன்னார் வாதம் புரிந்ததற்கு பிறகிலிருந்து மட்டுமல்ல, மாறாக அன்னாரது வாழ்வின் தொடக்கப் பருவம் மற்றும் இளமை பருவத்திலும் நமக்கு அன்னாரது உயர் நல்லொழுக்கங்களின் நிகழ்வுகள் கிடைக்கின்றன. இவ்வாறே அல்லாஹ் அன்னாரை எந்த தாயின் மடியில் வளரச் செய்தானோ அவர்களுடைய வாழ்வையும் நாம் பார்க்கும்போது அங்கும் நமக்கு ஏழைகளை பராமரித்தல் மற்றும் வள்ளல் தன்மையின் நிகழ்வுகள் கிடைக்கின்றன. ஆக அன்னார் எத்தகைய ஒரு தாயின் மடியில் வளர்ந்தார்கள் என்றால் அவர்கள் அன்னாருக்கு உயர் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறு அல்லாஹ் அன்னாருடைய இயல்பில் தானே நன்மையை உருவாக்கிய அதே வேளையில் அன்னாருக்கு தம் தாயாரிடமிருந்தும் நல்ல சூழலை கிடைக்கச் செய்தான். இந்த வகையில் அன்னாருடைய தாயாரின் இந்த வள்ளல் பண்பு பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் மாயி சிராக் பிபி சாஹிபா அவர்களுடைய குடும்பம், அதாவது ஹஜ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தாயார் அவர்களுடைய குடும்பம் ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆய்மா எனும் இடத்தில் உண்மையான மரபு வழியைச் சேர்ந்த ஒரு கண்ணியமான முகலாய குடும்பமாகும். அவர்களுடைய இயல்பில் வள்ளல் பண்பும் விருந்தோம்பலும் நிறைந்து கிடந்தது. கற்புடைமை, ஒழுக்கம் ஆகியவற்றை கொண்ட ஒரு பெண்மணியிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் அன்னாரிடமிருந்தன. அவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகமாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். விருந்தோம்பலுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் பெரும் எழுச்சியும் இதயத்தில் தாராள மனப்பான்மையும் இருந்தது. அவர்களுடைய கொடையளித்தல் மற்றும் விருந்தோம்பலை கண்ட மக்களில் சிலர் இப்பொழுது உயிருடன் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மௌலவி யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை எழுதி கொண்டிருக்கும்போது அவர்கள் இப்பொழுது வரை உயிருடன் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த மக்கள் கூறுகிறார்கள், தாயார் அவர்களுக்கு 4 பேருக்கு உணவு வேண்டும் என்ற தகவல் கிடைத்தால், 4 பேர் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் உள்ளே இருந்து உணவு செல்லும்போது வேறு யாராவதும் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டால் அவர்களும் சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று 8 பேருக்கானதை விட அதிகமாக அனுப்புவார்கள். விருந்தினர்கள் வருவதனால் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிறகு அவர்கள் எழுதுகிறார்கள், தமது நகரத்தின் ஏழை இயலாதோர் மீது குறிப்பாக அக்கறை காட்டுவார்கள். ஏழைகள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு இவர்களிடமிருந்து கஃன் துணி கிடைத்து வந்தது. இது இவர்களுடைய வழக்கத்திலிருந்த ஒரு சிறப்பான விஷயமாகும். ஏழை மனிதர் யாராவது இறந்துவிட்டால் அவரது கஃன் துணி மற்றும் நல்லடக்கத்துக்கான ஏற்பாட்டை செய்வார்கள். சுருக்கமாக, ஏழைகள் மீது அனுதாபம் காட்டியதனாலும் அவர்களை காத்ததனாலும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு விதத்தில் கருணையுள்ள தாயாராக திகழ்ந்தார்கள்.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த தர்பியத்தில் கண்ணியத்திற்குரிய தாயார் அவர்களின் இந்த பண்புகளும் நல்லொழுக்கங்களும் சிறப்பான தாக்கத்தை உண்டாக்கின. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாபெரும் குடும்பத்தின் எஜமானராக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் துவக்கத்திலிருந்தே அந்த உயர் பண்புகளை உருவாக்குவதற்காக அன்னாருக்கு இந்த ஏற்பாட்டை செய்தான். அதாவது பொதுமக்கள் மீது அனுதாபம் காட்டுதல், விருந்தோம்பல் மற்றும் வள்ளல் தன்மை ஆகியவற்றில் தமக்கு நிகர் தாமாகவே இருந்த அத்தகைய ஒரு பரிவுள்ள தாயாரின் மடியில் அன்னாரை வைத்தான். இவ்வாறு ஒரு வகையில் அன்னார் இந்த நட்பண்புகளை தாய்ப்பாலுடன் அருந்தினார்கள். தேவையற்றவராக இருத்தல், வீரம், துணிவு, உண்மையை பேசுதல் ஆகியவை அன்னாருக்கு கண்ணியத்திற்குரிய தந்தையாரிடமிருந்து கிடைத்திருந்தன என்றால், விருந்தோம்பல், வள்ளல் குணம் மற்றும் பொதுமக்களிடம் அனுதாபம் காட்டுதல் ஆகியவை கண்ணியத்திற்குரிய தாயார் அவர்களிடமிருந்து கிடைத்திருந்தன. இளமை பருவத்தில் தான தர்மங்கள் செய்ததற்கான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சொந்த நிகழ்வுகள் கிடைக்கின்றன. இது தொடர்பாக ஹஜ்ரத் மியா அல்லாஹ் யார் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் ஊழியராக இருந்த காலத்தில் ஒருமுறை ஹுசூர் அவர்களுக்காக ஹுசூர் அவர்களின் தாயார் 2 ஜோடி உடைகளையும் சிறிது பின்னியா எனும் லட்டுகளையும் மங்கள் ஹஜாம் எனும் ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்பினார்கள். மங்கள் திரும்பி வரும்போது எங்கள் கிராமத்தை தாண்டி சென்றார். மியா அல்லாஹ் யார் சாஹிப் கூறுகிறார்கள், அவர் திரும்பி வந்தபோது எங்கள் கிராமத்தை கடந்து சென்றார். அவர் எங்களிடம் சொன்னார், நான் இந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு சியால்கோட்டுக்கு சென்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்ட போது ஹுசூர் அவர்கள், உனது பங்கில் வருவதை நீ எடுத்துக்கொண்டு எனது பங்கை எனக்கு விட்டு கொடுத்துவிடு என்று கூறினார்கள். அதற்கு நான், இவை தங்களுக்குத்தான், தாயார் அவர்கள், அம்மாஜான் அவர்கள் தங்களுக்காக அனுப்பியுள்ளார்கள் என்றேன். அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் தாயாரை சொல்கிறார். அதற்கு அன்னார், நீ இவ்வளவு தூரம் சுமந்து வந்திருக்கிறாய், இந்த எல்லா பொருள்களிலும் சரிபாதியை நீ உனது பங்காக கண்டிப்பாக எடுத்துக்கொள் என்று கூறினார்கள். இவ்வாறாக ஒரு ஜோடி உடையையும் சிறிது லட்டுகளையும் எனக்கு வழங்கிவிட்டார்கள். பிறகு அன்னார், நீ அம்மாஜான் அவர்களிடம் சென்று என்னை இங்கிருந்து உடனடியாக திருப்பி அழைத்து கொள்ளுமாறு சொல். எனக்கு இங்கு இருக்க மனமில்லை. மக்கள் தகாத செயல்களில் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அவர்களை பார்த்து என் உள்ளம் வாடுகிறது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் சையீத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லாஹ் ஷாஹ் சாஹிப் அவர்களது மேற்கோளை கொண்டு ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சியால்கோட்டில் இருந்தபோது அங்கு எனக்கு ஃபசுல்தீன் சாஹிப் அவர்களின் மகள் மாயி ஹயாத் பிபி சாஹிபா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஹஜ்ரத் காரி ஹாஃபிஸ் முஹம்மது ஷஃபி சாஹிப் அவர்களின் தாயாராவார்கள். மாயி சாஹிபா கூறினார்கள், முதலில் மிர்சா சாஹிப் அவர்கள் இதே பகுதியில் ஒரு மேல்மாடி அறையில் வாழ்ந்து வந்தார்கள். அது நம்முடைய தற்போதைய வீடான ஜண்டாவாலாவோடு சேர்ந்திருந்தது. அந்த வீடு இடிந்து விழுந்ததும் மிர்சா சாஹிப் அவர்கள் காஷ்மீரி எனும் பகுதியில் இருந்த என் தந்தையார் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மாயி சாஹிபா கூறுகிறார்கள், எங்கள் வீட்டில் வந்தபோது நான் பார்த்திருக்கிறேன், அன்னார் வீட்டில் யாரையும் சந்தித்து பேச மாட்டார்கள். அவர்கள் இதையும் கூறியுள்ளார்கள், மிர்சா சாஹிப் அவர்கள் கொண்டு வரும் சம்பளத்தை அந்த பகுதியின் கணவரை இழந்தவர்கள் மற்றும் தேவையுடையவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுவார்கள். உடைகள் தயாரிக்க செய்து வழங்குவார்கள் அல்லது ரொக்கப்பணம் வழங்குவார்கள். தமக்காக உணவுக்கான செலவை மட்டும் வைத்துக் கொள்வார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், கொடை மற்றும் வள்ளல் பண்பு தொடர்பாக நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளை பார்க்கும்போது நம் கண்முன் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் மற்றும் நிலைமைகள் மீது பார்வையை செலுத்தும்போது அன்னாருக்கு அந்த மாபெரும் பண்பின் பெரும் பகுதி வழங்கப்பட்டிருந்தது என்பது தெரிய வருகிறது. அன்னாருக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து, அந்த நேரத்திலிருந்து, அதாவது முற்றிலும் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்திலிருந்து இந்த செயல்முறை அன்னாரது வாழ்வில் காணப்படுகிறது. அதுவன்றி இறைவனால் நியமிக்கப்பட்ட பிறகு ஏதேனும் பகட்டினால் இதுபோன்ற நட்பண்புகள் அன்னாரிடமிருந்து வெளிப்பட்டன என்பதல்ல. மாறாக அன்னாருடைய இயல்பின் ஓர் அங்கமாக இது இருந்தது. இதுபோன்ற நட்பண்புகள் சிலவேளை முற்றிலும் மறைவாக இருக்கும், சிலவேளை பிறருக்கு தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலும் அவை இயற்கையாகவே வெளிப்பட்டுவிடும். மறைவாக இருக்க வேண்டும் என்பதன் பக்கமே அன்னாரது பொதுவான கவனம் இருந்தது. அன்னார் ஏதேனும் நன்மை செய்தார்கள் என்றால்
அது மறைவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே வாழ்வின் தொடக்க காலகட்டத்தின் கொடை நிகழ்வுகள் பொதுவாக மறைவாக இருக்கும். ஏனென்றால் அன்னார் ஒரு தனிமை விரும்பியாக இருந்தார்கள். மறைவாக அன்னார் சிலருடன் அந்த நேரத்தின் நிலைமைக்கு ஏற்றவாறு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அன்னாரை பொது வாழ்வுக்கு கொண்டு வந்ததும் தன்புறமிருந்து நியமித்ததும் மக்கள் வந்து போதல் மிகுதியாக ஆக துவங்கியதும் அன்னாரது நிலைமைகள் பொதுவாக தெரிய துவங்கின. எனவே அந்த நிகழ்வுகளை பார்ப்பவர்களும் எடுத்துரைப்பவர்களும் கூட பிறந்து விட்டார்கள். இவர்கள் எழுதுகிறார்கள், அன்னார் இரவலர்களுக்கு தானம் கேட்டு வருபவர்களுக்கு ஒருபோதும் மறுத்ததில்லை. அன்னாருடைய வாழ்க்கை அம்ம சாயில ஃபலா தன்ஹர், அதாவது உம்மிடம் உதவி கேட்டு வருபவர்களை நீர் கடிந்து கொள்ளாதீர் என்ற வசனத்தின் ஒரு செயல் வடிவமாக இருந்தது. ஹஜ்ரத் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அன்னார் வழக்கம் போல் எழுந்து உள்ளே செல்வதற்காக பள்ளியின் ஜன்னலில் காலை வைத்தார்கள். இதற்குள் ஓர் இரவலர் மெல்லிய குரலில், நான் தானம் கேட்பவன் வந்துள்ளேன் என்று கூறினார். ஹஜ்ரத் சாஹிப் அவர்களுக்கு அப்பொழுது ஒரு முக்கியமான வேலையும் இருந்தது. அவரது குரலும் கொஞ்சம் மற்றவர்களின் குரலோடு கலந்து போனது. ஏனெனில் மக்கள் தொழுகைக்கு பிறகு எழுந்து வழக்கத்தின்படி ஒருவர் மற்றவரிடம் ஏதாவது பேசுவார்கள். சுருக்கமாக ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அதாவது தெரியாமல் போனதால் அவர் பக்கம் கவனம் செலுத்தாமல் உள்ளே சென்று விட்டார்கள். குரல் லேசாக காதில் விழுந்திருந்தாலுமே அன்னாருடைய மற்ற மும்முரமான பணிகள் சிந்தனையில் இருந்தன. எனவேதான் அன்னார் கவனம் செலுத்தாமல் சென்று விட்டார்கள், திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் கீழே சென்றதும் காதில் விழுந்த அதே மெல்லிய குரல் தனது தெளிவான தாக்கத்தை அன்னாரது உள்ளத்தில் ஏற்படுத்தியது. ஆனால் உள்ளே சென்ற பிறகு இப்படி ஏதோ குரல் எனக்கு கேட்டதே, நான் தானம் கேட்பவன் வந்துள்ளேன் என்று யாரோ ஒருவர் சொன்னாரே என்று அன்னாருக்கு தோன்றியது. இது அன்னாரது உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே அன்னார் உடனடியாக திரும்பி வருகை தந்தார்கள். ஹலீஃபா நூருத்தீன் சாஹிப் அவர்களிடம் ஓர் இரவலர் இருந்தார், அவரை பாருங்கள் என்றார்கள். இரவலர் இருந்தார், எங்கே சென்றார் என்றார்கள். அந்த இரவலர் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் சென்ற பிறகு போய்விட்டார். ஹலீஃபா சாஹிப் எல்லா இடங்களிலும் தேடினார், ஆனால் எங்கே என்று தெரியவில்லை. இந்த ஹலீஃபா நூருத்தீன் சாஹிப் அவர்கள் காஷ்மீரை சேர்ந்த ஒரு நண்பர் ஆவார். எவ்வாறாயினும் கூறுகிறார்கள், மாலையில் வழக்கப்படி தொழுதுவிட்டு அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அதே இரவலர் மீண்டும் வந்துவிட்டார். தானம் கேட்டார். ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் மிக விரைவாக ஜோபிலிருந்து ஏதோ எடுத்தார்கள், அவர் கையில் வைத்து விட்டார்கள். இப்பொழுது ஏதோ ஒரு சுமை தலையிலிருந்து இறங்கிவிட்டது போன்று அன்னார் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிந்தது. சில நாள்களுக்கு பிறகு அன்னார் இதை பற்றி இவ்வாறு கூறினார்கள், அன்று அந்த இரவலர் கிடைக்காத போது எனது உள்ளத்தில் எப்படிப்பட்ட சுமை இருந்ததென்றால் அது என்னை மிகவும் நிம்மதியிழக்கச் செய்திருந்தது. நான் இரவலர் பக்கம் கவனம் செலுத்தாமல் அப்படியே விரைவாக உள்ளே சென்று விட்டேன். நான் குற்றமளித்து விட்டேன் என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். அல்லாஹுக்கு நன்றி, அவர் மாலையில் திரும்பி வந்துவிட்டார். இல்லையெனில் நான் எந்த அளவு நிம்மதியின்மையில் மூழ்கியிருந்திருப்பேன் என்பதை இறைவனை நன்கறிவான். அல்லாஹ் அவரை திரும்ப கொண்டு வர வேண்டும் என நான் துவாவும் செய்தேன். இவ்வாறே ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இரஃபானி ரலி அல்லாஹன் அவர்கள் தமது வாழ்க்கை வரலாற்றில் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், காதியானுக்கு அருகில் சட்டியாலி என்ற ஒரு குக்கிராமம் உள்ளது. அது காதியானிலிருந்து ஏறத்தாழ 6 மைல் தொலைவில் இருக்கும். அங்கிருந்து ஜாட் இனத்தைச் சேர்ந்த இரவலர் ஒருவர் வருவார். அவரை பார்த்தவர்கள் பலர் இப்பொழுது உயிருடன் இருக்கிறார்கள். அவர் முபாரக் பள்ளிவாசலின் கூரையின் கீழ் வந்து ஜன்னலுக்கு அருகே குரல் கொடுப்பார். அது பைத்துல் ஃபிக்ரின் மேற்கு பக்க சுவற்றில் உள்ள ஜன்னலாகும். அவர் குலாம் அஹ்மத் 1 ரூபாய் வாங்க வந்துள்ளேன் என்று குரல் கொடுப்பார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கே உட்கார்ந்து கொள்வார். ஹஜ்ரத் சாஹிப் சில வேளை ஏதாவது பணியில் மூழ்கியிருப்பார்கள். அவர்கள் அந்த பணியில் கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அன்னாரால் அவரது குரலை கேட்க முடியாமல் போனால் அவர் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். இவர் என்ன இங்கே உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாரே என்று பெரும்பாலான மக்களுக்கு இது வெறுப்பாக இருந்தது. யாராவது அவரை தடுத்தால் அவர், நான் என்ன உங்களிடமா வந்துள்ளேன், நானோ குலாம் அஹ்மத் அவர்களிடம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறேன் என்று கூறுவார். யாராவது அவரை ஏதாவது சொல்லியதாக ஹஜ்ரத் அக்தஸ் மசீஹி மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தால் அன்னார் அதை விரும்ப மாட்டார்கள். சிரித்துக்கொண்டே அவருக்கு ரூபாய் கொடுத்து விடுவார்கள். இரவலரை வெகுநேரம் காக்க வைக்காமல் இருப்பதும் அன்னாரது ஒரு வழக்கமாக இருந்தது. ஹஜ்ரத் சௌத்ரி அப்துல்லா கான் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நடைப்பயிற்சி முடிந்து திரும்பி வரும்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைய சென்ற போது கோவணம் அணிந்திருந்த ஓர் ஏழை மனிதர் குரல் கொடுத்தார். ஃபக்கீராவார். சிலர் எங்களிடம்
உடையே இல்லை என்று சொல்வது போன்ற உடை அணிந்திருப்பார்கள். இதுவே அவர்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் பஞ்சாபி மொழியில் தாத்தா தாத்தா, அதாவது அருளுபவரே அருளுபவரே, ஏதாவது வழங்கிடுங்கள் என்றார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே தாத்தா ஆவான் என்று கூறினார்கள். இதை கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள். அவர் அருளுபவர் என்று சொல்லியிருந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அருளுபவன் ஆவான் என்று கூறினார்கள். அவர் அருளுபவன் அல்லாஹே ஆவான், தாங்கள் ஏதாவது வழங்கிடுங்கள் என்று மீண்டும் குரல் கொடுத்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு ஏதோ அனுப்பி வைத்து விட்டார்கள். எவ்வாறாயினும் இந்த விஷயத்தினால் அவருக்கு என்ன தர்பியத்தாக இருந்தது? ஆனால் இந்த கூற்றினால் அன்னார் தம்மவர்களுக்கு நம்முடைய பேச்சுக்களில் ஷிர்கிற்கான சிறிதளவு சுவடு கூட தென்படக்கூடாது என்று பாடம் வழங்கிவிட்டார்கள். ஹதரத் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஒருமுறை ஓர் இரவலர் வந்தார். அவர் காதியானில் கவிதை பாடி சுற்றித் திரிந்தார். அதாவது கிராமங்களில் வீதிகளில் நஸ்மின் கவிதை வரிகளை பாடி சுற்றித் திரிபவர். அவர் காலையில் எழுவார். ஹசரத் மீர் ஹாமித் ஷா சாஹிப் மர்ஹூம் அவர்களின் இந்த நஸ்மை பாடுவார். கவிதை வரியின் பொருள்: என் காதியான் மக்களே, இறைவன் உங்களுக்கு உதவியாளன் ஆகிவிட்டான். தாருல் அமானில் இருப்பவர்களே, நீங்கள் எமக்கு பாதுகாப்பை வழங்கியுள்ளீர். எவ்வாறாயினும் இதை அவர் பாடி வந்தார். சில நேரத்தில் இந்த கவிதை வரியையும் பாடிவிடுவார். ஹர் தரஃப் ஃபிக்ருக்கோ தோடாக்கிய தகாயா ஹம்னே, அதாவது நாம் எல்லா பக்கமும் சிந்தனையை ஓட வைத்து களைப்படைய செய்தோம் என்ற ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களின் பாடலை பாடி வந்தார். காதியான் முழுவதும் சுற்றி வருவார். அவர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களின் கவிதை வரிகளான இரண்டாவது பாடலை பாடும்போது மஹ்தூமுல் மில்லத் சமுதாய தொண்டர் ஹதரத் மௌலானா மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடும் வெறுப்பாக இருக்கும். அவர்கள் இவ்வாறு கூறி வருவார்கள், இவர் இந்த நஸ்மை பாடுவதற்கு உரியவர் இல்லை. ஏனென்றால் இந்த நஸ்ம் ஓர் உண்மைத்துவமும் நிலைப்பாடும் ஆகும். இதில் பெரும் ஆழம் உள்ளது. அது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் மட்டுமே காணப்படுகிறது. இந்த நஸ்மில் கூறப்பட்டுள்ள நிலைமை மற்றும் உண்மைத்துவம் சாதாரண மனிதனிடம் இருக்கவே முடியாது. அவர்கள் கூறி வந்தார்கள், எனது தன்மானத்தினால் இந்த நஸ்மில் கூறப்பட்டுள்ளதை வேறு எவரது நாவிலிருந்தும் என்னால் கேட்கவே முடியாது. அப்படி இருக்க இதுபோன்ற தானம் கேட்கின்ற ஒரு சாதாரண மனிதர் எப்படி பாடி திரிய முடியும்? ஒரு சாதாரண மனிதர், தர்மம் கேட்பவர், இதுபோன்ற நஸ்ம்களை பாடினால் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களுக்கு பெரும் சினம் ஏற்படும். எவ்வாறாயினும் கூறுகிறார்கள், இதுவோ மஹ்தூமுல் மில்லத் சமுதாய தொண்டர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த பேரன்பு மற்றும் நேசத்தின் தன்மையாகும். எவ்வாறு இருப்பினும் அந்த இரவலர் காதியானில் ஒரு சுற்றி வந்தார். அது ஒரு ரமலான் மாதமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பலமுறை அவருக்கு நிறைய வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர் எனது பாத்திரத்தை நிரப்பிவிடுங்கள் என்று கூறுவார். ஆக பிறநாள் என்று அவர் மிக பெரும் பாத்திரத்தை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கதவுக்கு அருகே போர்வை விரித்து உட்கார்ந்து கொண்டார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தபோது எனது பாத்திரத்தை நிரப்பிவிடுங்கள் என்று தானம் கேட்டார். ஹதரத் அக்தஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் அதில் ₹1 போட்டார்கள். அந்த ரூபாயை போட்டதுமே ரூபாய் மழை பொழிந்து விட்டது. பல்வேறு விதமான நாணயங்களால் அவரது பாத்திரம் நிரப்பப்பட்டது. ஹதரத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர் தானம் கேட்டதும் புன்சிரித்தார்கள். அந்த புன்சிரித்த நிலையில் ரூபாயை போட்டார்கள். எவ்வாறாயினும் அன்னார் போட்டதனால் அன்னாரை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களும் அவருக்கு ஓரளவு நாணயங்களால் உதவி புரிந்தார்கள். இவ்வாறு அவரது பாத்திரம் நிரம்பிவிட்டது. ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக 1905 தில்லிக்கு சென்றபோது ஒரு நாள் அன்னார் தில்லியின் பெரியவர்களின் கபர்களுக்கெல்லாம் சென்று வரலாம் என்று புறப்பட்டார்கள். அப்பொழுது ஒருவர், அந்த பக்கம் வழியில் தானம் கேட்பவர்கள் எவ்வளவு அதிகமாக இருப்பார்கள் என்றால் கடந்து செல்வது சிரமமாகிவிடும் என்றார். இதை கேட்ட ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்கள், இன்று நாம் செல்வோம், நாம் அனைவருக்கும் கொடுப்போம், எத்தனை இரவலர்கள் இருப்பார்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்போம் என்று கூறினார்கள். இது ஒன்றும் சாதாரண மன உறுதியோ அல்லது சாதாரண மனத்துணிவோ கிடையாது. அன்னார் உண்மையிலேயே எவர் கேட்டாலும் அவருக்கு கொடுப்போம் என்ற விஷயத்துக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு மிகுதியாக இரவலர்கள் இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருந்ததோ அவ்வளவு பேரோ கிடைக்கவில்லைதான் என்றாலும் சிலர் கிடைத்தார்கள். உதவி கேட்டவர் ஒவ்வொருவரும் தனது கேள்விக்கான விடையை செயல் ரீதியில் பெற்றார். எத்தனை பேர் கிடைத்தார்களோ அந்த அத்தனை பேருக்கும் அன்னார் உதவி புரிந்தார்கள். நாக்பூரைச் சேர்ந்த ஹசரத் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வட்ட அறையில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு ஏறத்தாழ 20-25 ஆட்கள் இருந்தார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஓர் இரவலர் வந்தார். உறக்க தானம் கேட்டார். அவர்கள் கூறுகிறார்கள்,
எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்களின் குரலில் குறுக்கீடு ஏற்பட்டது. அன்னார் உரை நிகழ்த்துகிறார்கள். இவர் மூக்கை நுழைக்கிறாரே என்று நான் கதவை அடைத்து விட்டேன். நான் எழுந்து கதவை அடைத்து விட்டேன். ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்களின் பார்வை பட்டுவிட்டது. அன்னார் உரையை நிறுத்திவிட்டு என்னை பார்த்து எழுந்து சென்று உள்ளே கதவை தட்டி, இந்த இரவலருக்கு உள்ளே இருந்து ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது அன்னார் கூறினார்கள், ஏன் கதவை அடைத்தீர்கள்? இப்பொழுது நீங்கள் வீட்டுக்குள் சென்று குரல் கொடுங்கள். அங்கிருந்து ஏதாவது வாங்கி வந்து இந்த இரவலருக்கு கொடுங்கள். இவ்வாறு வீட்டிலிருந்து வரவழைத்து பிறகு அன்னார் அவருக்கு உதவி புரிந்தார்கள். மேலும் அன்னார் இரவலர் உதவி கேட்கும்போது கதவை அடைத்துவிடும் இத்தகைய செயல் சரியல்ல. இரவலர் தானம் கேட்கிறார், நீங்கள் கதவை அடைத்து விடுகிறீர்கள் என்றால் இது பெரிய தவறாகும் என்றே கூறினார்கள். ஹதரத் பாபு குலாம் முகமது சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சாரங்கி வாசிப்பவர் ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்களிடம் யாசகராக வீட்டு வாசலை அடைந்தார். ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் அவருக்கு 4 அணா வழங்கினார்கள். மேலே இருந்து மீர் நாசர் நவாப் சாஹிப் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஹசரத் சாஹிப் அவர்கள் உள்ளே சென்று விட்டிருந்தார்கள். அவர் சாரங்கி வாசித்ததனால் மீர் சாஹிப் அவரை மிகவும் கடினமாக திட்டினார்கள். மேலும் இனி எப்பொழுதாவது இங்கே வந்தா என்றால் பார்த்துக்கொள் என்று எச்சரித்தார்கள். அடுத்த நாள் அவர் மீண்டும் வந்துவிட்டார். ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் அவருக்கு வழங்குவதற்காக வெளியே வந்த போது முன்னால் பார்த்தார்கள், இரவலரை காணவில்லை. அவர் மீர் சாஹிப் அவர்களின் முகத்தை எங்கேயோ பார்த்துவிட்டார். நேற்றைய மீர் சாஹிப் அவர்களின் திட்டு அவருக்கு நினைவிருந்தது. அவர் அங்கிருந்து ஓடி போய்விட்டார். எனவே ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் யாரோ ஒருவரிடம் சென்று அந்த சாரங்கி வாசிக்கும் இரவலர் எங்கே இருக்கிறார் என்று தேடுங்கள் என்று கூறினார்கள். ஒருவர், ஹுசூர் அவரோ ஓடிப்போய் விட்டார் என்றார். அதற்கு அன்னார், செல்லுங்கள், நீங்களும் ஓடிச் சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஆக அவர் வந்தார். மீர் சாஹிப் அவர்களை பார்த்து பயந்தார். அப்பொழுது ஹசரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் மீர் சாஹிப் அவர்களை பார்த்து, மீர் சாஹிப், இந்த அப்பாவி என்ன செய்வார்? அவருக்கு வேறு எந்த சம்பாத்தியமும் தெரியாது, வேலையே தெரியாது. இவர் என்ன செய்வார்? சாரங்கி வாசிக்கிறார், அந்த இசைக்கருவியை வாசித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு சம்பாத்தியத்தை கற்றுக் கொடுத்து விடுங்கள், அவருக்கு ஏதாவது ஒரு வேலையை கற்றுக் கொடுத்து விடுங்கள். பிறகு அவர் இதை வாசிக்க மாட்டார். அவருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு அந்த இசைக்குடியிடம் தனிமையில் கூறினார்கள். அன்னார் தனிமையாக அழைத்துச் சென்று கூறினார்கள், நீ இங்கு இருக்கும் நாள்கள் வரை சாரங்கி வாசிக்காதே. மீர் சாஹிப் அடிப்பார்கள், அவர்களுக்கு சினம் ஏற்படும். அவர்கள் எங்கும் உன்னை அடித்துவிடப் போகிறார்கள், ஓரிரு சாட்டியடை கொடுத்துவிடப் போகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்க இசைக்கருவியை வாசிக்காதே, மெல்லமாக வந்து கதவின் தாழ்பாலை சங்கிலியை அசைத்திடு, நான் உனக்கு ஏதாவது கொடுத்து விடுவேன் என்று கூறினார்கள். இவ்வாறு அவர் காதியானில் இருந்த காலம் வரை தினமும் 4 அணா வாங்கிச் செல்வார். ஹதரத் சையீத் ஃபசல் ஷா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஓர் இரவலருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அவர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களிடம் வந்து சில நேரம் 1 அணா தாருங்கள் என்பார், சில நேரம் 2 அணா, சில நேரம் 8 அணா என்று கேட்பார். ஆக அவர் ஏதாவது ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு வந்து கேட்டு வந்தார். ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு வேலையிலோ விஷயத்திலோ மூழ்கியிருந்தால் அவர் மீண்டும் மீண்டும் சொல்வார். பிறகு வாங்கி கொண்டுதான் செல்வார், ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார். பிறகு ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் அவரை நன்கு அறிந்து கொண்டார்கள். அவர் வரும்போது எவ்வளவு பைசா கேட்கிறாரோ அவ்வளவே அன்னார் வழங்கி விடுவார்கள். இவரோ இவ்வளவு வாங்காமல் நகரவே மாட்டார். இவருக்கு இவர் கேட்கும் அளவே கொடுத்து விடுங்கள் என்று கூறுவார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், 1898 முதல் நிரந்தரமாக நான் ஹதரத் சாஹிப் அவர்களிடம் வந்துவிட்டேன். 1892 முதல் காதியாருக்கு வந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் பல மக்கள் யாசகம் கேட்டிருக்கிறார்கள். நான் ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்களை, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை, அன்னார் இரவலருக்கு செம்பு நாணயத்தை, அதாவது பைசாவை வழங்கி பார்த்ததில்லை. அன்னார் தர்மம் கேட்பவர்களுக்கு எப்பொழுதும் வெள்ளி நாணயத்தை தான் வழங்குவார்கள். அப்போதிருந்த பண மதிப்பீட்டின்படி செம்பு நாணயங்கள் 1 பைசா, 2 பைசா மற்றும் அரை அணா வரை இருக்கும். வெள்ளி நாணயங்கள் 1 அணா, 2 அணா மற்றும் பெரிய தொகை நாணயங்களாக இருக்கும். 4 அணா போன்றவற்றின் மதிப்புக்கும் இருக்கும். ஆக அந்த காலத்தில் 1 பைசா 2 பைசாக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்கத்தான் செய்தது. ஆனால் ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் 1 அணா, 2 அணா அல்லது அதையும் விட கூடுதலாக தானம் வழங்குவார்கள். அது ஒரு தகுந்த தொகையாக இருக்கும். பொதுவாக இரவலருக்கும் 1 ரூபாய் வழங்கி விடுவார்கள். ஓர் அகமதி அல்லாத இரவலர் ஒருமுறை ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்களிடம் வந்து, நான் காட்டில் ஒரு கிணறு தோண்ட நினைக்கிறேன், அங்கு அதனால் பயணிகளுக்கு நிம்மதி கிடைக்கும், அவர்கள் நீர் அருந்துவார்கள் என்று கூறி பொருளுதவி கேட்டார். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹதரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள், நீ மக்களுடைய நன்மைக்காக இந்த பணியை செய்கிறாய், கிணறு தயார் செய், நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று கூறி அவருக்கு இதற்காக 200 ரூபாய் வழங்கிவிட்டார்கள். அன்னார் ஜமாத்துக்கு ஹித்மத்தே ஹல்க் பணியை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள் என்றால் தாமே அதற்கான செயல் முன்மாதிரியாகவும் திகழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் சஹாபி ஹதரத் அப்துஸ் சமீ சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மியா ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்களின் அக்கீகா இருந்தது. விருந்தினர் இல்லத்தில் விருந்தினர்கள் அனைவரும் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள்.
இவர்கள் உயிருடன் இருந்த மகன்களில் அன்னாருடைய மூன்றாவது மகனாவார்கள். பிற்காலத்திலும் பிள்ளைகள் பிறந்து இறந்து விட்டார்கள். ஆனால் அது நீண்ட வாழ்நாளும் பெற்ற ஹதரத் மிர்சா ஷெரீப் அஹமத் சாஹிப் அவர்களின் அக்கீக்காவாகும். மக்கள் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இரவலர் தானம் கேட்க விருந்தினர் இல்லத்துக்கு உள்ளேயே வந்துவிட்டார். மக்கள் அவரை வெளியேற்ற பார்த்தனர். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் தாமே இரவலருக்கு உணவு வழங்கினார்கள். இரவலரை விரட்டுவதை விட்டு மக்களை தடுத்தார்கள். உணவு உண்ண வந்தார் என்றால் அவரை விரட்டக்கூடாது என்றார்கள். தாமே தட்டில் போட்டு அவருக்கு உணவை வழங்கிவிட்டார்கள். கபூர்தலாவைச் சேர்ந்த ஹஜரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஒரு மௌலவி காதியான் வந்தார். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களிடம் விவாதம் செய்ய துவங்கினார். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்க துவங்கியதும் அவர் மௌனமாகிவிட்டார். ஹஜரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணம் மற்றும் வாழ்வு எனும் தலைப்பில் உரையாடல் நடந்தது. இது தொடக்க கால நிகழ்வாகும். அன்னார் அவருக்கு புரிய வைத்தார்கள். அவர், நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று வினவினார்கள். அதற்கு அவர், ஆம், நான் புரிந்து கொண்டேன் என்றார். ஆனால் முற்றிலும் நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தினார். அவர், நீங்கள் தஜ்ஜால் என்று நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் தஜ்ஜாலின் பண்பில் அவன் விவாதத்தில் பிறரை வாயடைக்க செய்து விடுவான், அதாவது பதிலளிக்க முடியாமல் ஆக்கிவிடுவான் என்றும் வந்துள்ளது என்றார். நவுசுபில்லா. ஆக பிறகு அன்னார் எதுவும் கூறவில்லை. அவர் சென்று விட்டார். அமிர்தசரஸ் சென்று அவர் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார். அதில் இந்த நிகழ்வு எடுத்து கூறியுள்ளார். அதாவது, நான் இந்த சொற்களை கூறினேன். ஆனால் அன்னார் உள்ளே சென்றதும் நான் தேவையுடையவன் என்று ஒரு சீட்டு எழுதி அனுப்பினேன். இப்பொழுது இதை பாருங்கள். இவர் தனது தன்மானமின்மை பற்றி தானே இங்கு வெளிப்படுத்துகிறார். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டது பற்றியும் தானே வெளிப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், நான் தேவையுடையவன், எனக்கு சற்று உதவி வழங்க வேண்டும் என்று நான் சீட்டு எழுதி அனுப்பினேன். நான் அன்னாரை பார்த்து கடுமையான சொற்களை கூறினேன் தான். ஆனால் எவ்வாறாயினும் நான் தேவையுடையவன், எனக்கு உதவி வழங்கிடுங்கள் என்று கேட்டேன். அன்னார் உடனடியாக 15 ரூபாய் அனுப்பிவிட்டார்கள். அன்னார் மிகவும் வள்ளலாவார்கள். அவர் எழுதியுள்ளார், அன்னார் உடனடியாக எனக்கு 15 ரூபாய் அனுப்பிவிட்டார்கள். அன்னார் மிகவும் வள்ளலாவார்கள். மேலும் அவர்களுடைய முகத்துக்கு எதிராக கடுஞ்சொற்கள் கூறப்பட்டாலும் அன்னார் கவலை கொள்வதில்லை. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இறுதியாக நடந்த விஷயத்தை பற்றி, 15 ரூபாய் அனுப்பியதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அவர் கடுமையாக பேசியும் அன்னார் அவருக்கு 15 ரூபாயை அனுப்பியிருக்கிறார்கள் என்பது அவருடைய இந்த பிரசுரத்தின் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது. ஹசரத் காசி அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 1906 நான் என் அண்ணன் ஹாஃபிஸ் முராத் பக்ஷ் சாஹிப் அவர்களுடன் ராவல்பிண்டியிலிருந்து காதியானுக்கு சென்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலின் படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நபர், அநேகமாக ராவல்பிண்டியைச் சேர்ந்த ஹக்கீம் ஷா நவாஸ் சாஹிப் அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 17 பவுண்டை ஒரு பையில் வைத்து காணிக்கையாக கொடுத்தார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணப்பையை வாங்கி ஜோபில் போட்டுக்கொண்டார்கள். கீழே ஓர் இரவலர் நின்று கொண்டிருந்தார். தானம் கேட்பவர் நின்றிருந்தார். அவர் தானம் செய்யுமாறு கேட்டுவிட்டார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணப்பையையே ஜோபிலிருந்து எடுத்து அவருடைய கையில் வைத்து விட்டார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு செய்வதை கண்டதும் மேற்கூறப்பட்ட ஹக்கீம் சாஹிப் அவர்கள், ஹுசூர், அந்த பையில் 17 பவுண்டுகள் இருந்தன என்று பணிவுடன் கூறினார்கள். அதற்கன்னார், இவை அவருக்கானவையாக இருந்தன, அவரிடமே போய் சேர்ந்து விட்டன என்று கூறினார்கள். அந்த சஹாபி மௌனமாகிவிட்டார்கள். அந்த காலத்திலும் ஒரு பவுண்டுக்கு மதிப்பு இருந்தது. 15 இந்திய ரூபாய்க்கு நிகரானதாக ஒரு பவுண்டு இருக்கும். அதாவது அந்த காலத்திலோ இந்த தொகை மிகப்பெரிய தொகையாக இருந்தது. மொத்த தொகை 255 ரூபாய் ஆகிறது. ஆனால் அந்த காலத்திலோ 2 பைசாவுக்கே ரொட்டியும் சாப்பாடும் கிடைத்துவிடும். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், தான தர்மம் செய்வதோ அன்னாரது இயல்பில் மிகுதியாக காணப்பட்டதுதான். 10ல் ஒரு பங்கை சதக்காவாக வழங்கிவிடுவது அன்னாரது பொதுவான வழக்கமாக இருந்தது. இதை பற்றி ஹஜரத் உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஓர் அறிவிப்பை ஹஜரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், தாயார் அவர்கள் என்னிடம், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அதிகமாக சதக்கா வழங்கி வந்தார்கள். மேலும் பொதுவாக எப்படி ரகசியமாக வழங்குவார்கள் என்றால் எங்களுக்கும் தெரியாமல் இருக்கும் என்று கூறினார்கள். நான் எவ்வளவு சதக்கா வழங்கி வந்தார்கள் என்று வினவினேன். அதற்கு தாயார் அவர்கள், மிக அதிகமாக வழங்கி வந்தார்கள். இறுதி காலத்தில் எவ்வளவு ரூபாய் வந்ததோ அதன் 10ல் ஒரு பங்கை சதக்காவுக்காக தனியாக எடுத்து வைத்து விடுவார்கள். அதிலிருந்து வழங்கி கொண்டே இருந்தார்கள் என்று கூறினார்கள். தாயார் கூறினார்கள், 10ல் ஒரு பங்கை விட அதிகம் வழங்க மாட்டார்கள் என்பது இதற்கு பொருள் கிடையாது. மாறாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், சில வேளை செலவுகள் அதிகமாகிவிடும், இன்னும் செலவுகள் இருக்கின்றன, விருந்தினர்கள் வருகிறார்கள், லங்கர்கானாவுக்கான செலவு இருக்கிறது, இன்னும் செலவுகள் இருக்கின்றன. எனவே மனிதனுக்கு சதக்கா வழங்குவதில் குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் சதக்காவுக்கான ரூபாயை முன்னரே தனியாக எடுத்து வைத்துவிட்டால் பிறகு குறைபாடு ஏற்படுவதில்லை.
ஏனென்றால் அந்த ரூபாய்களை வேறு செலவில் கொண்டு வர முடியாது. தாயார் அவர்கள் கூறினார்கள், இதனால்தான் அன்னார் முழு வருமானத்தின் 10ல் 1 பங்கை தனியாக எடுத்து வைத்து விடுவார்கள். இல்லையென்றால் வழங்குவதற்கோ அதையும் விட கூடுதலாகவும் வழங்குவார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், நான் தாயார் அவர்களிடம், அன்னார் சதக்கா வழங்குவதில் அஹ்மதி அல்லாதவர் என்று வேற்றுமை காட்டுவார்களா என கேட்டேன். அதற்கு தாயார் அவர்கள், இல்லை, யார் அஹ்மதி அல்லாதவர் என்று ஒருபோதும் கவனத்தில் கொண்டதில்லை. தேவையுடையவர் என்றால் அவருக்கு வழங்கி விடுவார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அன்னாருக்கு இருந்த பழக்கப்படி அன்னார் தானம் கேட்பவருக்கு ஒருபோதும் மறுத்ததில்லை. எவ்வாறு அன்னார் யாசிக்காமலும், அதாவது தானம் கேட்காமலும் தேவையுடையவர்களுக்கு பொருளுதவி செய்வார்களோ அவ்வாறே அன்னார் தானம் கேட்பதன் நுணுக்கத்திலும் நுணுக்கமான நிலையையும் நன்றாக புரிந்திருந்தார்கள் என்பதும் அன்னாருடைய மேலான பழக்கத்தில் ஒன்றாக இருந்தது. இத்தகைய தருணங்களிலும் அன்னார் கொடையளித்து வந்தார்கள். சாஹிப்ஜாதா ஜியாதா சிராஜுல் ஹக் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஒருவர் அன்னாரிடம் அழகான தொப்பியை அனுப்பினார். இந்த பார்சல் ஹஜரத் சாஹிப் அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து சேர்ந்த போது தற்செயலாக ஒரு ஹிந்துவும் உடனிருந்தார். அன்னார் பார்சலை திறந்ததும் அதில் தொப்பி இருந்தது. அந்த ஹிந்து அந்த தொப்பியின் அழகை மிகவும் புகழ்ந்தார். அன்னார் அவரது நாவிலிருந்து தொப்பியின் புகழை கேட்டதும் உடனடியாக அந்த தொப்பியை அவருக்கு வழங்கிவிட்டார்கள். கபூர்தலாவைச் சேர்ந்த ஹஜரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஹாஜி ஹுனேன் எனும் ஓர் அஹ்மதி இருந்தார். அவர் ஹஜ் செய்து வந்திருந்தார். கொட்கை முத்துக்களை கொண்ட, அதாவது விலையுயர்ந்த முத்துக்களை கொண்ட ஒரு தஸ்பீஹ் மாலையை கொண்டு வந்திருந்தார். அதை கொண்டு வந்து அன்பளிப்பாக ஹுசூர் அவர்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டார். கொட்கை முத்துக்களை கொண்ட தஸ்பீஹ் மாலையாகும். அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது நானும் சியால்கோட்டின் ஒரு தோழரும் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களின் அவையில் இருந்தோம். எங்களுக்கு முன்னால் ஹாஜி ஹுசைன் சாஹிப் அவர்கள் தஸ்பீஹ் மாலையை ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன் சமர்ப்பித்தார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் ஜசாக் அல்லாஹ் என்று கூறினார்கள். அந்த தஸ்பீஹ் மாலை மிகவும் அழகானதாக இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், அவர் சென்ற பிறகு நான் இந்த தஸ்பீஹ் மாலையை வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன். சியால்கோட்டின் தோழரும் இதையே எண்ணி நினைத்திருந்தார். ஹாஜி ஹுசைன் சாஹிப் அவர்கள் சென்றதும் சியால்கோட் நண்பர், ஹுசூர், இந்த தஸ்பீஹ் மாலை மிகவும் அழகாக தெரிகிறது என்று பணிவுடன் கூறினார். அதற்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள், உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று கூறி தஸ்பீஹ் மாலையை அவருக்கு வழங்கிவிட்டார்கள். நான், ஹுசூர், நானும் அதை பெற நினைத்திருந்தேன் என்று பணிவுடன் கூறினேன். பிறகு அன்னார், சரி, நீங்கள் இருவரும் பாதி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் இந்த சியால்கோட் நபர் என்னிடம், தஸ்பீஹ் மாலை 100 மணிகளை கொண்டிருக்கும், என்னிடமே இருக்கட்டுமே என்றார். நான், சரி, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். பிறகு அவர்கள் அவருக்கு வழங்கிவிட்டார்கள். ஹசரத் ஹக்கீம் அல்லாஹ் தத்தா சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சர்ஃப்ராஸ் கான் இவ்வாறு எடுத்துக் கூறினார், நாங்கள் ஜல்சாவுக்கு வந்தோம். ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு யாரோ ஒருவர் குதிரை பெடையை வழங்கினார். சர்ஃப்ராஸ் கூறினார், இந்த குதிரை எனக்கு கிடைத்துவிட வேண்டும், நான் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். இதோ மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் குதிரையை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்ல வேண்டும் என என் உள்ளத்தில் தோன்றியது. அது பயணிப்பதற்கு ஒரு நல்ல உயர்தர குதிரையாக இருந்தது. ஜல்சா முடிந்ததும் நான், ஹுசூர், நான் திரும்பிச் செல்ல விளைகிறேன் என்று பணியுடன் கூறினேன். ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் நில்லுங்கள் என்றார்கள். 3வது நாள் நான் மீண்டும் அவ்வாறே சொன்னதும் ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள், சௌத்ரி சாஹிப், இந்த குதிரையை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். நான், ஹுசூர், இந்த குதிரையின் விலை என்ன என்று கேட்டேன். அதற்கு அன்னார், இதற்கு புல்லும் தானியமும் போடுங்கள், இதன் மீது ஏறி பயணித்திடுங்கள், இதுவே இதற்கான விலையாகும் என்று கூறினார்கள். அதாவது எந்த விலையும் கிடையாது, எடுத்துச் சென்று பயணம் செய்யுங்கள் என்றார்கள். ஹதரத் மலிக் குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மௌலவி அப்துர் ரஹ்மான் சாஹிப் ஷஹீத் அவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை சந்திக்க விரும்பினார்கள். அப்பொழுதும் பல பொருட்களை கொண்டு வந்தார்கள். தோலாலான ஒரு மேலங்கியையும் கொண்டு வந்திருந்தார்கள். நான் தகவல் கொடுத்தேன். ஹதரத் சாஹிப் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் உள்ளேயே அழைத்து கொண்டார்கள். அவர்கள் அந்த பொருட்களையும் அந்த மேலங்கியையும் ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் முன் சமர்ப்பித்தார்கள். ஹதரத் சாஹிப் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மௌலவி சாஹிப், தாங்கள் மிகவும் சிரமம் மேற்கொண்டுள்ளீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், ஹுசூர், இந்த மேலங்கியை நான் ஹுசூர் அவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஹுசூர் அவர்கள் எனக்கு முன்னால் இதை அணிந்து கொள்ள வேண்டுமென மனம் விரும்புகிறது என்று பணிவுடன் கூறினார்கள். ஹதரத் சாஹிப் அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். அதை அணிந்து கொண்டார்கள். அது ஒரு நீளமான கோட்டாக இருந்தது, அல்லது மேலங்கியாக இருந்தது. அது கால் முட்டி வரை வந்தது. நீளமான மேலங்கியாக தான் இருக்கும். மாலை வேளையில் உணவின் போது காஜா கமாலுதீன் சாஹிப் அவர்கள், ஹுசூர், மௌலவி அப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஒரு மேலங்கியை கொண்டு வந்துள்ளார்கள். அது மிகவும் விலை உயர்ந்ததும் வெப்பமானதும் ஆகும், மிகவும் உயர்தரமாக செய்யப்பட்டுள்ளது என்று பணிவுடன் கூறினார்கள். காஜா சாஹிப் அவர்கள் இந்த மேலங்கியை முதலில் பார்த்திருந்தார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், காஜா சாஹிப், உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், ஹுசூர், பெரும் கருணை புரிந்துள்ளீர்கள் என்று பணிவுடன் கூறினார்கள். இவ்வாறு ஹுசூர் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அந்த மேலங்கியை காஜா சாஹிப் அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள்.
ஹஜரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், லூதியானாவைச் சேர்ந்த ஹாஃபிஸ் நூர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் பஷ்மினா எனும் ஆட்டுரோம துணி வணிகர் ஆவார்கள். இவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் பழைய மற்றும் களப்பற்ற தொண்டர்களில் ஒருவர் ஆவார்கள். இந்த வணிகர் ரோம துணி வாணிபம் செய்து வந்தார்கள். அன்னாருடைய களப்பற்ற தொண்டர்களில் ஒருவர் ஆவார்கள். இவர்களது வணிகத் தொழிலில் இவர்களுக்கு கடும் இழப்பு ஏற்பட்டுவிட்டது. தொழில் கிட்டத்தட்ட முடங்கிவிட்டது. எனவே இவர்கள் தமது பொருளாதார நிலையை சரி செய்ய தகுதி பெற வேறு எங்கேயாவது செல்லலாம், வேறு ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். இவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் வாழ்நாளில் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வந்தார்கள். தமது ஆற்றலுக்கும் வசதிக்கும் அதிகமாக இயக்கத்துக்கான பொருள் தியாகம் செய்து வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் வல்லன்மை, அதாவது ஈகை, கொடை, பரிசில் மற்றும் வாரி வழங்குதல் தொடர்பாக நானோ ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறுகிறேன். அன்னாருக்கு கொஞ்சமாக வழங்க தெரியவே தெரியாது. தமது சொந்த நிகழ்வை எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனது வணிகம் பாழான போது வேறு ஏதாவது இடத்திற்கு சென்று வணிகம் செய்யலாம் என்று எண்ணி அதற்கான பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்த போது நான் வணிகம் தொடங்க எனக்கு சிறிது கடன் நல்கிடுங்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் சிறிது பணம் கேட்டேன். ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் அன்னார் பணம் வைத்து வந்த ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார்கள். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எனக்கு முன்னால் பெட்டியை வைத்து விட்டார்கள். ஹுசூர் அவர்கள் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் எனது தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டேன். ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் முழுவதையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால், நண்பர்களுடனான அன்னாரது அணுகுமுறை தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அன்னார் தமது செல்வத்தை செயல் ரீதியில் நண்பர்களின் செல்வமாகவே கருதி வந்தார்கள். இந்த விஷயத்தில் தொண்டர் யாராவது அந்நியத்தன்மையை வெளிப்படுத்தினால் அன்னாருக்கு வேதனை ஏற்படும். தன்மானத்தை காட்டினால் அல்லது வெட்கத்தை வெளிப்படுத்தினால் அல்லது அந்நியத்தன்மையை வெளிப்படுத்தினால், தன்மானமில்லை அந்நியத்தன்மையை வெளிப்படுத்தினால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு வேதனை ஏற்படும். ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஷேக் முகமது இஸ்மாயில் சாஹிப் சர்ச்சாவி அவர்கள் எனது 32 ஆண்டுகால களப்பற்ற தோழரும் சகோதரரும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் பழைய தொண்டரும் ஆவார்கள். துவக்கத்திலிருந்தே அவர்களது இயல்பு சூஃபி தன்மையுடையதானதாக அமைந்திருந்தது. மேலும் நல்லடியார்கள் மீது பற்றுதல் நீடித்திருந்தது. தாலிமுல் இஸ்லாம் மதரசாவில் தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஆசிரியராக இருக்கிறார்கள். துவக்கத்தில் அவர்கள்தான் விருந்தினர்களுக்கு உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு வகையில் அவர்களை நாசிர் ஜியாஃபத் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் இங்கு வந்ததிலிருந்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது குறிப்பாக அக்கறை காட்டுவார்கள். அவர்களது தேவைகளுக்கு தாமே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதாவது முழு பொறுப்பையும் அன்னார் ஏற்றுக்கொள்வார்கள். அன்னார் அவர்களுடைய உடைமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தேவைகளை நிறைவேற்றுவார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் பாட்டனார் மர்ஹூம் அவர்கள், அதாவது ஹஜ்ரத் மீர் நாசர் நவாப் சாஹிப் அவர்கள் ஷேக் சாஹிப் அவர்களிடம் கோபித்துக் கொண்டார்கள். மிகவும் அதிகமாக கோபித்துக் கொண்டார்கள். இவர்கள் ஷேக் சாஹிப் அவர்களுடைய கடன்கள் போன்றவற்றின் பட்டியலை ஆயத்தம் செய்தார்கள். அதில் இனிப்பு கடைக்காரர்களின் கடனும் இருந்தது. ஆனால் அது செலுத்தப்பட்டு விட்டது என்பது இவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவர்கள் லங்கர்கானாவை இயக்குவதற்காக இனிப்பு கடைக்காரரிடம் இவ்வளவு கடன் வாங்கி வைத்துள்ளார்கள் என்று இந்த விவகாரம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் வரை வந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இதை கேட்டு சிரித்தவாறு, எனக்கு இது தெரியும், அந்த கடன் செலுத்தவும் பட்டுவிட்டது. மீர் சாஹிப், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறினார்கள். இன்னும் சொல்வதாயின், என்ன கடன் இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அவர் அதை பற்றி கவலையற்றவராக ஆகிவிடுகிறார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஷேக் சாஹிப் அவர்களுக்கு வார வாரம் அல்லது அவர் விரும்பும்போது செலவுகளை செலுத்தி வந்தார்கள். ஷேக் சாஹிப் அவர்கள் முற்றிலும் தயக்கமின்றி ஒரு மகன் தந்தையிடம் சென்று சொல்வது போன்று, இன்னும் சொல்வதாயின் அதையும் விட அதிகமாக தயக்கமின்றி இவ்வளவு செலவாகிவிட்டது என்று பணிவுடன் கூறுவார்கள். ஹஜ்ரத் சாஹிப் அலை இஸ்லாம் அவர்கள் உடனடியாக செலுத்தி விடுவார்கள். இது போன்ற பேரரசர்க்குரிய, கற்பிப்பவருக்குரிய கொடையளிக்கும் பண்பு அன்னாரிடம் இருந்தன. இதில் சொந்த செலவுகளும் ஆகினதான். நிச்சயமாக லங்கருக்கும் செலவுகள் ஆகியிருக்கும். ஹஜ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் சையீத் ஃபசில் ஷா சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் மிகவும் களப்பற்ற தொண்டர்களில் ஒருவர் ஆவார்கள். மதிப்பிற்குரிய ஷா சாஹிப் அவர்கள் சையீத் நாசர் ஷா சாஹிப் அவர்களின் கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஆவார்கள். இவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மீது நேசம் இருந்தது. கடைசியில் இவர்கள் ஹிஜ்ரத் செய்து காதியானுக்கு வந்துவிட்டார்கள். தாரு ஜுஅஃபாவில் தங்கியிருந்தார்கள். 1900 நடந்த நிகழ்வு. இவர்கள் காதியானுக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் 6 ஜூலை 1900 ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செல்வதற்கு அனுமதி கோரினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் செல்வதற்கு அனுமதி கோரினார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் சில அறிவுரை சொற்கள் எழுதி அளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏதோ ஒரு மருந்தையும் ஒரு மேலாடையையும் கூட வேண்டினார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான தலைவேதனை இருந்தது. அன்னாரால் தொழுகைக்கு கூட வருகை தர முடியவில்லை. ஆனால் அன்னார் தலையில் கடுமையான வலி இருந்தும் ஷா சாஹிப் அவர்களின் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு அறிவுரை படிவத்தை எழுதினார்கள்.
மருந்து மற்றும் மேலாடையும் கூட வழங்கினார்கள். அன்னார் தமது நோயின் மிக கடுமையான நிலைமைகளிலும் தம் தொண்டர்களின் ஆகுமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்து வந்தார்கள் என்பது இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருகிறது. பொதுமக்களின் பலன் மற்றும் நன்மைக்காக துன்பத்தையும் அன்னார் பொருட்படுத்த மாட்டார்கள். ஹதரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி ரலி அல்லாஹன் அவர்கள் எழுதுகிறார்கள், அன்னாரது செயல்முறையில் இந்த ஒன்றும் காணப்படுகிறது. அதாவது தாராள குணத்தை வெளிப்படுத்தி சில வேளை அன்னார் தோழர்களின் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இந்த வழிமுறை அன்னாரது அன்பை வெளிப்படுத்துதல் மற்றும் வள்ளல் தன்மையின் மேன்மையை கொண்டிருந்தது. இதன்படி ஹஜரத் முன்ஷி அப்துல்லா சாஹிப் சனோரி ரலி அல்லாஹன்ஹு அவர்களுக்கு அன்னார் அவ்வப்போது எழுதிய கடிதங்களை படிப்பதன் மூலமாகவும் சுயமே மதிப்பிற்குரிய முன்ஷி சாஹிப் அவர்களின் எடுத்துரைப்பின் மூலமாகவும் இதுவே நிரூபணமாகிறது. அதாவது ஹுசூர் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை மதிப்பிற்குரிய முன்ஷி சாஹிப் அவர்களின் வலிமா விருந்திலும் மற்றொரு முறை மகனுக்கான அகீகாவிலும் தம் சார்பாக ஒரு தொகையை செலவு செய்து விட்டார்கள். அந்த செலவு செய்ததில் அன்னாருக்கு இன்பமும் அகமகிழ்வும் இருந்தது. சிலவேளை மக்கள் இது போன்ற தமது நன்னிகழ்ச்சிகளில் ஹஜரத் சாஹிப் அவர்களுக்கு சிறிது பணம் அனுப்பி வைத்து விடுவார்கள். மேலும் இப்பொழுது அங்கே தாங்கள் விருந்து ஏற்பாடு செய்து விடுங்கள் என்று எழுதிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் கடிதம் எழுதும்போது காதியானில் கொடுக்கும் விருந்து ஒரு சில நபர்களுக்கான விருந்தாக இருக்க முடியாது என்பதை அறியாமையில் மறந்து விடுவார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை சுற்றியோ பல மக்கள் இருப்பார்கள். அவர்கள் அனுப்பும் பணமோ மிக குறைவாக இருக்கும் அல்லது அதற்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் ஹஜரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு இதை பற்றி மீண்டும் எந்த கடிதமும் எழுத மாட்டார்கள். மாறாக தம் சார்பாக தம் தரப்பிலிருந்து ஒரு தொகையை போட்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விடுவார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்கள் அன்னாருக்கு பலமுறை வந்திருக்கின்றன. ஆனால் ஒருபோதும் அதை பற்றி குறிப்பிடவோ சுட்டிக்காட்டவோ மாட்டார்கள். மாறாக இது போன்ற தருணங்களில் எப்பொழுதும் இன்ன தோழர் சார்பாக விருந்து என்றே கூறுவார்கள். சில வேளை வெளிப்பட்டுவிடும். நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்களிடம் அன்னார், நீங்கள் அனுப்பிய தொகை குறைவாக இருந்தது, எனவே நான் செலவை முழுமைப்படுத்தி விடுகிறேன் என்று அவர்களுக்கு கூறியும் விடுவார்கள். ஹஜரத் அக்தஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஹஜரத் முன்ஷி அப்துல்லா சாஹிப் சனோரி ரலி அல்லாஹன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய திருமணத்தின் போது எழுதிய தமது கடிதத்திலோ இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: உங்களுக்கு திருமண வாழ்த்துகள். நீங்கள் எழுதியிருந்ததற்கேற்ப ஜும்ஆ அன்று உங்கள் சார்பாக விருந்தினர்களுக்கு வலிமா உணவு பரிமாறப்பட்டது. விருந்தினர்கள் அதிகமாக இருந்தார்கள். சேட் சாஹிப் அவர்கள், அதாவது அப்துர் ரஹ்மான் சாஹிப் மதராசி, ரஹ்மத்துல்லா சாஹிப் மற்றும் இன்னும் பல கண்ணியத்திற்குரிய விருந்தினர்கள் இருந்தார்கள். ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்திருப்பார்கள். எனவே நீங்களோ 10 ரூபாய் அனுப்பியிருந்தீர்கள். அது போதுமானதாக இருக்கவில்லை. எனவே இந்த மகிழ்ச்சியில் நான் என் சார்பாகவும் 10 ரூபாய் போட்டு 20 ரூபாய்க்கு விருந்து ஏற்பாடு செய்துவிட்டேன். புலாவ், ஜர்தா போன்ற நல்ல உணவுகளை சமைக்க வைத்தேன். குர்மா மற்றும் நான் போன்றவையும் இருந்தன. இவ்வாறாயினும் அன்னார் அடுத்து எழுதுகிறார்கள், விருந்தினர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உணவு உண்டுவிட்டு உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறினார்கள், உங்களுக்காக துவா செய்தார்கள். விருந்தினர்களுக்கு இது அவர்கள் சார்பாக விருந்து என்றே கூறினார்கள். நானும் இதில் பணம் சேர்த்துள்ளேன் என்று தம்மை பற்றி கூறவில்லை. ஹஜரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஹஜரத் முன்ஷி அப்துல்லா சாஹிப் சனோரி ரலி அல்லாஹன் அவர்களுக்கு அவர்களுடைய மகனின் அகீகாவின் தருணத்தில் எழுதிய தமது ஒரு கடிதத்தில் இவ்வாறு கூறினார்கள்: 2 செம்மறியாடுகள் அறுக்கப்பட்டன. அவற்றின் இறைச்சி மிகவும் நன்றாக இருந்தது. கரி புலாவின் ஒரு தேக்சாவும் ஜர்தாவின் ஒரு தேக்சாவும், அதாவது குங்குமப்பூ போன்றவை கலந்து சமைக்கப்பட்ட இனிப்புச்சோரின் ஒரு தேக்சாவும் இருந்தது. ரொட்டி மற்றும் இறைச்சியும் சமைக்கப்பட்டது. ஏறத்தாழ 70 விருந்தினர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்பட்டது. உங்களுடைய நல்லெண்ணத்தின் காரணமாக புலாவ், ஜர்தா போன்றவை என 2மே மிகவும் நன்றாக சமைக்கப்பட்டிருந்தன. அன்னார், இந்த வேலை 20 ரூபாயில் உணவு பெற்றது. ஆனால் உங்களால் இவ்வளவு கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும். எனவே அதன் பாதியான 12 ரூபாயை நீங்கள் எப்பொழுதாவது அனுப்ப விரும்பினால் அனுப்பிடுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். அந்த விருந்து ஏற்பாட்டுக்காக அன்னார் பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார்கள். காபூலைச் சேர்ந்த ஹஜரத் அஹ்மத் நூர் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 1902 நான் மக்ரிப் தொழுகை நேரத்தில் காதியானுக்கு வந்தபோது அக்கணமே ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் பையத் வாங்கினார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமாகவே எனக்கு வீட்டுக்காக நிலத்தை வழங்கினார்கள். நான் கேட்காமலேயே எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். எனக்கு தெரியாமலேயே ஏற்பாடு செய்து என்னை திருமண வழியெடுப்புதலில் சில தோழர்களுடன் அனுப்பி வைத்து விட்டார்கள். அன்னார் தமது லங்கர்ஹானாவிலிருந்து எனக்காக ஒரு மாவு மூட்டை நிர்ணயித்து விட்டார்கள். மேலும் அஹ்மத் நூர் உயிருடன் இருக்கும் வரை எனது கணக்கிலிருந்து இந்த மாவை அவருக்கு அளித்து வாருங்கள் என்று கூறினார்கள். அன்னார் இந்த கட்டளையை
மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்களுக்கு வழங்கினார்கள். அன்னார் கூறினார்கள், அகமது நூருடைய மாவுக்கான செலவை நான் கொடுத்து வருவேன். மியா அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் கடுமையான நோயுற்றேன். நான் தப்பிப்பதற்கான நம்பிக்கை இருக்கவில்லை. மயங்கி கிடந்தேன். அப்பொழுது என் பெரியப்பா மர்ஹூம் மீரா பக்ஷ் சாஹிப் அவர்கள் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் புட்டர் எனும் இடத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது மோரிவாயில் சதுக்கத்தில், ஹுசூர், அப்துல் ரஹீமை பார்த்துவிட்டு செல்லுங்கள், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று கூறினார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களுடன் இன்னும் பல தோழர்களுடன் சேர்ந்து ஹஜரத் முதல் ஹலீஃபா அவர்களும் இருந்தார்கள். ஹுசூர் அலிஹிஸ்லாம் அவர்கள் பரிவு கூர்ந்து ஏழையின் இல்லத்துக்கு வருகை தந்தார்கள். நான் கட்டிலில் கிடப்பதை பார்த்து தமது வலக்கையால் எனது தோளை அசைத்து, ஏன் பதற்றம் அடைகிறாய், நீ இறக்கப் போவதில்லை என்று கூறினார்கள். இதனால் என் கண்கள் திறந்துவிட்டன. அத்துடன் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டின் கூரையின் பக்கமும் பார்த்தார்கள். அப்துல் ரஹீம், நீ இந்த நோயினால் இறக்கும் நிலையில் இல்லை, ஆனால் சிதிலமடைந்த மோசமான நிலையில் இருக்கின்ற இந்த வீடு உனது இறக்கும் நிலைக்கு காரணமாக இருக்கிறது. அதன் கூரை மிகவும் மோசமாக உள்ளது. நீ நலமானதும் அதன் கூரையை சரி செய்து விடு என்றார்கள். என் தாயாரிடம், என்னுடன் வந்து மருந்து வாங்கி செல்லுங்கள், மருந்து கொடுங்கள், நாம் துவாவும் செய்வோம், நலமாகி விடுவார் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார்கள். இதனால் என் தாயார் ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்களுடன் அன்னாரது இல்லத்திற்கு சென்றார். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் 3 பொட்டலங்கள் மருந்து வழங்கினார்கள். ஒரு பொட்டலத்தை நான் அப்பொழுதே, அதாவது காலை வேளையில் 9-10 மணிக்கு உண்டேன். 2வது மாலையில் உண்டேன். அந்த 2 பொட்டலங்களை உண்ட பிறகு எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டேன். 3வது பொட்டலத்தை அடுத்த நாள் காலையில் உண்டேன். அந்த 3 பொட்டலங்களை சாப்பிட்டே எனது நோய் முற்றிலுமாக விலகி கொண்டிருந்தது. எவ்வாறாயினும் அவர்கள் கூறுகிறார்கள், 5-6 நாள்களுக்கு பிறகு நான் முற்றிலும் நலமடைந்து விட்டேன், அல்லது சாதாரண பலவீனம் இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், 1 வாரத்திற்கு பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன் ஆஜரானேன். ஆக பலவீனம் இருந்ததுதான். எவ்வாறாயினும் என்னை கைத்தாங்கலாக மேலே அழைத்து சென்றார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சென்றபோது ஹுசூர் அவர்கள், நீ திருப்தி அடைந்து விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஹுசூர் அவர்களின் துவா மற்றும் மருந்தினால் அந்த நாளிலிருந்து காய்ச்சல் போன்றவை முற்றிலும் இல்லை என்று பணிவுடன் கூறினேன். அதற்கு பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், வீட்டின் நிலை என்ன ஆனது என்று கேட்டார்கள். அதற்கு நான், 1-1.5 மாதம் நோயுற்றிருந்தேன், 1 பைசா கூட என்னிடம் இல்லை, எப்படி வீட்டை சரி செய்வேன், எப்படி கூரை மாற்றுவேன் என்று பணிவுடன் கூறினேன். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாம் அமைத்து கொடுப்போம் என்றார்கள். அக்கணமே மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்களை அழைத்து, நீங்கள் மதரசாவின் அறைகளுக்காக கட்டைகளை வரவழைக்கும் போது அப்துல் ரஹீமின் வீட்டின் கூரைக்காகவும் கட்டைகளை வரவழைத்து அதை அமைக்கச் செய்யுங்கள், எவ்வளவு செலவாகுமோ அதை நாம் கொடுத்து விடுவோம் என்று கூறினார்கள். இதன்படி மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் ருகாராம் எனும் மேஸ்திரியை என் வீட்டை பார்ப்பதற்கும் கட்டைகளுக்கான செலவை கணித்திடுவதற்காகவும் அனுப்பினார்கள். அவர் வந்து மௌலவி சாஹிப் அவர்களிடம் வீட்டுக்கு 10 உத்திரங்கள் எடுக்கும் என்று கூறினார். மௌலவி முகமது அலி சாஹிப் அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் 30 ரூபாய் கட்டைகளுக்கு ஆகும் என்று கூறினார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் மௌலவி சாஹிப் அவர்களுக்கு 30 ரூபாய் வழங்கிவிட்டார்கள். இவ்வாறு எனது வீடு உருவாகிவிட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், இதுபோக கூலி ஆட்களுக்காக ஆன செலவு எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. அதை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள்தான் வழங்கியிருந்தார்கள். ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், தூய வாழ்க்கை வரலாற்றின் பொதுவான சுருக்கத்தை எடுத்துரைத்தவாறு விவரிக்கிறார்கள். எங்களுடைய பெரிய மாமா மர்ஹூம் ஹசரத் டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நான் சொல்லியதனால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நல்லொழுக்கங்கள் மற்றும் நட்பண்புகள் தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதினார்கள். அந்த கட்டுரையில் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பரிவுள்ளவராகவும் கருணையுள்ளவராகவும் இருந்தார்கள், வள்ளலாக இருந்தார்கள், விருந்தோம்பல் செய்பவராக இருந்தார்கள், மக்களில் எல்லாரையும் விட அதிகம் வீரம் மிக்கவராக இருந்தார்கள், அதாவது மக்களில் எல்லாரையும் விட பெரிய வீரராக இருந்தார்கள். சோதனைகளின் வேளையில் மக்களின் உள்ளங்கள் சோர்ந்துவிடும் போது அன்னார் ஆண் சிங்கத்தை போன்று முன்னால் செல்வார்கள். மன்னித்தல், கண்டும் காணாமல் இருத்தல், தாராள மனப்பான்மை, தன்னடக்கம், நன்றியுணர்வு, எளிமை, இறைநேசம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பேரன்பு, மார்க்க பெரியோர்களுக்கு மதிப்பளித்தல், வாக்குறுதியை நிறைவேற்றுதல், நட்பண்பார்ந்த சமூக உறவு, கண்ணியம், தன்மானம், துணிவு, உறுதியான உள்ளம், இனிய புன்னகை மற்றும் மகிழ்ந்த முகம் ஆகியவை அன்னாரது தனிச்சிறப்பு வாய்ந்த நல்லொழுக்கங்களாக இருந்தன. அவர்கள் எழுதுகிறார்கள், நான் 2 வயது குழந்தையாக இருக்கும்போது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். பிறகு நான் 27 வயது இளைஞனாக இருந்தபோது
அன்னார் என்னுடைய இந்த கண்களிலிருந்து மறைந்து போனார்கள், அதாவது அன்னார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் அன்னாரை விட சிறந்த, அன்னாரை விட அதிகம் நல்லொழுக்கமிக்க, அன்னாரை விட அதிகம் நட்பண்புள்ள, அன்னாரை விட அதிகம் சான்றாண்மை கொண்ட, பரிவு காட்டக்கூடியவர், அன்னாரை விட அதிகம் அல்லாஹ் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான பேரன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய எவரையும் கண்டதில்லை. அன்னார் ஓர் ஒளியாவார்கள். அந்த ஒளி மனிதர்களுக்காக உலகில் தோன்றியது. அன்னார் ஒரு கருணை மழையாவார்கள். அது ஈமானின் நீண்ட வறட்சிக்கு பிறகு இந்த மண்ணில் பொழிந்தது. இதை பசுமையாக்கிவிட்டது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயமே தமது கருத்தையும் எடுத்துரைக்கிறார்கள். நான் கண்கண்ட சான்றும் மீர் சாஹிப் அவர்கள் எடுத்துரைத்ததே ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த உயர்ந்த நல்லொழுக்கங்களை உருவாக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக அன்னாரை அனுப்பினானோ அந்த உயர்ந்த நல்லொழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.